நீங்கள் குவைத் நாட்டுக்கு புதுசாக டிரைவர் வேலைக்கு வாரீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. குவைத் நாடு எப்படி இருக்கும், இந்த நாட்டில் வந்து நம்ம எப்படி இல்லை வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி அங்கே ஒரு லேண்ட்மார்க் வச்சுருப்போம். இந்த அடையாளம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், இல்லை ஒரு வீடு இருக்கும், இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கும். இதை வந்து நம்ம லேண்ட்மார்க்காக வச்சுருப்போம். இந்த இடத்துல போய் நம்ம ரைட் எடுத்துக்கலாம், லெஃப்ட் திரும்பிக்கலாம், ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே மைண்டில் வச்சுருப்போம். அந்த இடத்துக்கு போனதும் அந்த லேண்ட்மார்க்கை வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்புறது வந்து வழக்கம். ஆனால் குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு பெருசாக லேண்ட்மார்க்லாம் வைக்க முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் தெரியும். எல்லா பக்கமும் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். அதனால் பெருசாக அடையாளம்லாம் நம்ம பண்ண முடியாது. எல்லா ரோட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். எல்லா ரோட்டுக்குமே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகணும்னாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். மெயின் ரோடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஈஸியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டே வழி தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வரக்கூடிய ரோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டலாக வரக்கூடிய ரோடு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுகள், ரொம்ப பெரிய மெயின் ரோடுகள். இந்த ரோடுகள் தான் எல்லா ஏரியாவையும் போய் கனெக்ட் பண்ணும். இந்த ரோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடலாம்.